2 வருஷத்துல 1 கோடி சம்பாதிச்சு காட்டன்னு சொல்லியிருந்தேன். சேலஞ்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சுக்கன்னு சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்லயும் சரி டிஎம்லயும் சரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ப்ரோ இந்த 1 crore சேலஞ்செல்லாம் மீடியால தெரியற மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கே நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான். பட் அதையும் மீறி நான் மீடியாவில் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி 75 நாள்ல டெலிவரியில பார்த்து 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தோம். ஆனா அந்த சேலஞ்சில் வந்து நம்ம தோத்துட்டோம். அதுக்கப்புறம் 65 நாள்லயே டெலிவரியில பார்த்து 1 லட்சம் சம்பாதிச்சு காமிச்சோம். நான் சத்தியமா சொல்றேன், ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சோசியல் மீடியால நம்ம டெலிவரி பண்ற நம்ம பசங்க இந்த மாதிரி 3 லட்சம் சம்பாதிச்சு காட்டுறேன், 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுறேன், இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் நான் பண்ணி சத்தியமா பார்த்ததில்ல. நம்ம ஒன்று விதை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். நம்ம தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஒரு 50 பசங்க மேலே இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த நார்த் சைடில் நிறைய பேர் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியாவில் இருக்க நம்ம டெலிவரி பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி நான் பார்க்குறேன். எனக்கு அந்த சூரியன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆசை. என்னால் முடிஞ்சது அடுத்தவங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒரு விதை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அது இந்தியாவில் இருக்க என்ன மாதிரி பசங்க நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 1 கோடி சம்பாதிச்சு அது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அப்படின்னா எத்தனை பசங்க அந்த மாதிரி அவங்களாலையும் 1 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம டெலிவரி பண்ற பையன் நமக்கு பெருசா பேக்ரவுண்ட் இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா யாரு வேணா எந்த துறையில வேணா சாதிக்க முடியும். அப்புறம் இந்த 1 crore சேலஞ்ச் இல்லாம இந்த 2 வருஷத்துல நம்ம இன்னும் சில சேலஞ்செல்லாம் வச்சிருந்தோம். அதை ஷேர் பண்ண வேணாவோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஷேர் பண்ற நிறைய பேர் உத்வேகமா இருக்கும். எங்க வீட்டில் வந்து பெரிய சோனி டிவி வாங்கணும்னு சொல்லி நினச்சி வச்சிருந்தேன். ஸோ அதை வாங்கணும். இந்த செப்டம்பர் மாதம் வந்து பைக் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். சும்மா ஜாலியாக ஓட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கலை. நான் பைக் வாங்கினதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் நாள் சொல்கிறேன். ஆப்பிள் லேப்டாப் மேக்ஸ் புக் வாங்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். நான் மேக் புக் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த 1 crore சேலஞ்சை நான் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவிலே பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த கடவுளையே நான் பண்ண உள்ள. ஆனால் இந்த 1 crore சேலஞ்சை முடிஞ்ச உடனே நம்ம வந்து 2 crore சேலஞ்ச் ஆரம்பிச்சிருவோம். அந்த சேலஞ்சை டே 1லேருந்தே நான் வீடியோ போடுவேன். அதுக்கு இப்போலேருந்து எடிட்டிங் பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அக்டோபர் 31 என் பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் வச்சிருக்கேன். நம்ம பிஸ்னஸ்க்கு காரு ரொம்ப 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 முக்கியம். அண்ட் தென் வந்து நவம்பர் மாதம் இன்னொரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம 1 crore சேலஞ்சே வச்சிருந்தோமே. இன்னும் இவ்வளவுதானா? பத்தாது, வேலையை ஜாஸ்தி ஆக்குங்க, நிக்க கூடாது. 1 crore சேலஞ்சில் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போதில்லை. நான் லாஸ்ட் நாளே ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் படும். அதே மாதிரி லாஸ்ட் நாளில் வந்து எந்தெந்த வழிகளில் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம ஈஸியாக சம்பாதிச்சோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 500 நாளுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஆர்டர் போட்டிருக்கோம். நம்ம போட்ட ஆர்டருக்குள்ள நம்ம உடம்பு வழியில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும். நிறைய நாள் அழுதுருக்கேன் இன்னி அறியாமல்.